14, 15, 16 இந்த வசனத்தை நாம் படிப்போமாக. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் என்னுடைய கண்கள் அவரே தான் நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. நான் உண்மை தான் நோக்கி கொண்டிருக்கிறேன். என் நம்பிக்கை நீங்கள் தான். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை நீங்கள் தான். நான் நம்புகிற தேவன் நீங்கள் தான். அதனால தான் நம்ம எதை நம்புகிறோமோ அது மேலே தான் நம்ம கண் இருக்கும். நம்ம எதை நம்புகிறோமோ, முழுமையாக எது மேலே நம்பிக்கை இருக்குதோ அதில் தான் நம்ம கண் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அழகாக போட்டிருக்கு, அவருடைய கண்கள் யார் மேலே இருக்கான்? உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது ஏற்ற வேளையில். ஹல்லேலூயா. ஒரு வேளை இந்த வருஷம் ஆரம்பித்த காரியம் போது கர்த்தர் சில வசனங்கள், தீர்க்க தரிசன வசனங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற வேளையில் நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஹல்லேலூயா. ஆகாரத்தை கொடுக்கிறவர் அவர். அதை ஏற்ற வேளையில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை காலங்கள் தாமதமாக இருக்கலாம், அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது பெண்கள் விசேஷமாக எடுத்து நடத்துறதுனால வேதத்திலிருந்து ஒரு பெண்ணை குறித்து நான் படிக்கும்படி அதிலிருந்து சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு பெண்ணை பற்றி நம்ம படிக்கிறோம். மத்தேயு 15வது அதிகாரம் 21 28 வசனம் வரை ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் ரொம்ப சின்ன பகுதி தான். நிறைய பேர் புதுசாக இருக்கிறீங்க, அதனால் அந்த பகுதியை மட்டும் நம்ம சட்டுன்னு படிச்சிடலாம். Matthew chapter 15 from verse 21 to 28. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ஹல்லேலூயா. அந்நேரமே அவள் மகள் என்னானாலாம்? சுகமானாள். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசித்தபடியால், உன் விசுவாசம் பெரிதாக இருக்கிறபடியால் நீ விரும்புகிறபடியே கர்த்தர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. அவர் ஜஸ்ட் சொல்லலை, அவர் கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட்டபடினால் தான் அந்நேரமே ஒரு விடுதலையை அனுமதித்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த நேரமே அந்த விடுதலை நீங்கள் பெற முடியும். ஹல்லேலூயா. இந்த தருணமே, இந்த நொடியே அந்த விடுதலை, அந்த சுகத்தை, அந்த பிரேக் த்ரூவை யூ கேன் என்ஜாய் இட். ஹல்லேலூயா. ஏன்னா உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பை குறித்து நம்ம அதிகமாக தியானிக்கிற இந்த நாட்களில் நம்ம இருக்கிறோம். இந்த நாட்களில் இருளில் இருக்கும் ஜனங்கள் அப்படின்னா பல வருஷங்களாக இருளிலே திணறி உள்ள இருள் தான் என்னுடைய வாழ்க்கை, என் தலையெழுத்து என்னது? இருள் தான். இந்த இருளை விட்டு வெளியில் வர வழியே இல்லாததுனால தான் வேதத்தில் போட்டிருக்கு இங்கிலீஷில், பீப்புள் ஹூ சாட் இன் டார்க்னஸ். எப்போ நம்ம உட்காருவோம் சேரில்? ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ரொம்ப நேரம் நின்று இதுக்கு மேலே வழியே இல்லைன்ற போது என்ன பண்ணுவோம்? உட்காந்துருவோம். இன்றைக்கி பலர் இருள் தான் என்னுடைய வாழ்க்கை, இந்த இருளை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து அகற்ற முடியாதுன்ற
எண்ணத்துக்கு வந்து கடைசியில் என்ன ஆயிட்டாங்க, இருளோடு தங்களை இணைத்து கொண்டு இருள் தான் என்னுடைய வாழ்க்கை என்று அமர்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் மேல் ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. ஹல்லேலூயா. இந்த பெரிய வெளிச்சம் என்ன பண்ணுது தெரியுமா? மரண திசையில் இருக்கிறவர்கள் மேலே ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ணினது. ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு வெளிச்சத்தை உதிக்க பண்ணினது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த வெளிச்சம் வந்தும் இன்னைக்கு பலர் இருளில் தான் இருக்கிறாங்க, பலர் கண்ணீரோடு தான் இருக்கிறாங்க, பலர் கட்டுகளோடு தான் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த வெளிச்சம் உதிக்கும் போது நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் போட்டிருக்கு, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஒளி வந்துருச்சு. எவ்வளோ பேருக்கு அந்த பேதுரு சிறைச்சாலையில் இருந்தார். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது வேதத்தில் பார்க்குறோம், ஒரு பெரிய வெளிச்சம் என்ன பண்ணதான் அந்த சிறைச்சாலை அறைக்குள்ளே வந்தது. எதற்காக? தூங்கிட்டு இருந்த பேதுருவை எழுப்புறதுக்கா? அவ்வளோ பெரிய வெளிச்சம் வந்துமே பேதுரு என்ன பண்ணல? எழும்பலை. அவர் எதுக்கு வெளிச்சம் வந்தது? அவன் இழந்தவற்றை அவன் அறிந்து கொள்வதற்காக அந்த வெளிச்சம் வந்தது. உடனே தேவதூதன் வந்து எழுந்திருன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? எழுந்திரித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த இருளில் பலர் சில காரியங்களை நீங்கள் தொலைத்து போயிருக்கிறீங்க. பலர் சில மாதங்களாக இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதற்கு மேலே இந்த இருளிலிருந்து போக வழி இல்லை என்பதை அறிந்து இதுதான் என்னுடைய இதுன்னு நீங்கள் ஒரு லேபிள் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க? செட்டில் ஆயிட்டீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆனால் நாம் என்ன பண்ணணும்? எழும்பணும், எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், ஒரு பெண் இருக்கிறா. அவள் எந்த திசை, எந்த ஊரில் இருந்தாலும் கானானிய ஸ்திரீ. அவள் ஒரு இஸ்ரவேலுடைய மகளில் அவள் வந்து வேற ஊர் கானானிய ஸ்திரீ. அவள் சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு யார் போனா? இயேசு போனார். போன அந்த இடத்துல இந்த கானானிய ஸ்திரீயை இயேசு சந்திக்கிறார். இந்த கானானிய ஸ்திரீ எதுக்கு இவ இங்கே வந்திருக்கணும்? இந்த சீதோன் பட்டணத்துக்கு அது ரொம்ப தூரமான ஒரு இடம். ஏன் வந்து அந்த இடத்துல அவள் வந்தா? இந்த இயேசுவை பற்றி அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். இந்த இயேசு சுகம் அளிக்கிறவர், இந்த இயேசு விடுவிக்கிறவர் என்பதை என்ன பண்ணுறா? அறிந்திருக்கிறா. இந்த மாலை நேரத்தில் நம்ம வருஷத்தின் முடிவுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் நிறைய ஜெபங்களை நம்ம ஆரம்பத்தில் உற்சாகமாக செஞ்சுருப்போம். சில ஜெபங்கள் நம்ம காரியங்கள் நடக்காமல் இருக்கும்போது அதெல்லாம் மூட்டை போட்டு என்ன பண்ணியிருப்போம்? வச்சுருப்போம். ஆனால் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உங்களிடத்தில் பேச போகிறது, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேணும்னு கர்த்தர் பேச போகிறார். ஏன்னா இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா உங்கள் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் என்னோடு சேர்ந்து நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், என் கர்த்தர் மேல் என் கண்களை நோக்கமாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் கைகளை திறந்து என்னுடைய வாஞ்சையை அவர் திருப்தி ஆக்குவார் என்று எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கைகளை திறக்கும் போது நம்ம வாஞ்சைகள் திருப்தி ஆகும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போய் இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை எங்கே பார்க்குறாங்க? சீதோன் பட்டணத்தில் பார்க்கிறாள். அந்த இடத்துல பார்க்குறோம், கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, முதலாவதாக அவள் என்ன பண்ணா? அவரிடத்தில் வந்தாள். அவள் எங்கேயோ இருந்தா, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள், இயேசுவை பற்றி அறிந்திருந்தாள். ஈவன் இயேசு பண்ண காரியங்களையும் கண்கூட பார்த்துருக்கலாம். ஆனால் அவரிடத்தில் வருகிறது வேற. இன்றைக்கி நிறைய பேர் வந்து இயேசு எனக்கு தெரியுமா, இயேசு நல்லவர், இயேசு அற்புதம் செய்கிறவர் நம்மளுக்கு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் அவரிடத்தில் வருவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறோம். அது எது காட்டுது தெரியுமா? நம்ம எவ்வளவு அவரை அறிந்திருக்கிறோம் என்பது. இந்த இடத்துல பார்க்கிறோம், இவள் அவரிடத்தில் வந்தாள். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க, அவரிடத்தில் வந்து. இந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து என்ன பண்ணலாம்? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணுறோம். நம்ம நிறைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நின்றுது. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு
இறங்கும். ஆனால் இவ ஒரு வித்தியாசமாக 3 விதத்தில் அவள் கூப்பிடுறா. அந்த கூப்பிடுற 3 காரியத்தை நான் உங்கள் இடத்துல சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அங்கே அந்த இடத்துல போட்டிருக்கு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். எப்படி சொல்லி கூப்பிட்டா? இன்றைக்கி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இயேசுக்கிட்ட போனால் அவளுக்கு என்ன இருக்குது, விடுதலை இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கும் தெரியும் இயேசுக்கிட்ட வந்தால் விடுதலை இருக்குன்னு. ஆனால் அறிந்தது மாத்திரமில்லை, முதலாவது அவள் எல்லா காரியங்களையும் வீட்டில் வைத்து விட்டு, ஈவன் அவளுடைய மகள், ஒரே மகளை, எந்த மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாளோ அந்த மகளை விட்டுட்டு வரதுக்கு மனசு இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையை விட்டு வரது கூட முடியாத அளவுக்கு கர்த்தர் சமூகத்தில் வர முடியாதபடி இருக்குது. ஆனால் இந்த பெண், இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை பற்றி கேட்டது மாத்திரம் இல்லை, அந்த பிரச்சனையை அந்த இடத்துல வைத்து விட்டு கர்த்தரை தேடி அவரிடத்தில் வந்தாள். முதலாவதாக ஹல்லேலூயா. அந்த இடத்துல வைத்து விட்டு வந்தாள். அதை தூக்கிக்கிட்டே சுமந்துக்கிட்டே என்ன பண்ணலை, வரலை. அந்த இடத்துல போட்டிருக்கு, பிசாசினால் கொடிய வேதனைப்படும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு அத்தியாவசியமாக அவங்க கூட இருக்க வேண்டிய நேரம். ஆனாலும் எல்லா காரியங்களின் நடுவிலே நான் அவரை சந்திக்க வேண்டும். இவரை கேள்விப்பட்டால் பத்தாது, இவரை அறிந்தது பத்தாது, இவரை பற்றி நான் பார்த்தது பத்தாது, மற்றவங்களுக்கு செய்த சாட்சிகளை கேட்டால் பத்தாது. நான் இதை இருந்த இடத்துல நான் வைத்துவிட்டு நான் கர்த்தர் சமூகத்துக்கு ஓடி வருவேன் என்று அவரிடத்தில் வந்தாள். ஹல்லேலூயா. முதலாவது அவள் அவரிடத்தில் வந்தாள். அடுத்ததாக வந்தவங்க என்ன பண்ணாங்களாம், ஆண்டவரே எனக்கு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அடுத்தது, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். நீங்கள் நிறைய பகுதியில் இயேசுவை சந்தித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் சொல்லுவாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இவள் பாருங்கள், பார்த்த பேசின ஃபஸ்ட் சென்டென்ஸ்லேயே அவள் என்ன பிரச்சனைன்றத அதே சென்டென்ஸில் என்ன பண்ணிட்டா, சொல்லிட்டா. ஏன்னா அவளுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை, தலை போகிற பிரச்சனை. ஏன்னா அவள் மகள் கஷ்டப்படுறத அவளால் பார்க்க முடியல. எப்படியோ தாண்டி அவளை விட்டுட்டு என்ன பண்ணிட்டா, தேடி இயேசு நேசரை தேடி வந்து விட்டாள். வந்தவுடனே ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, தூரத்திலேயே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார், உன்னுடைய பிரச்சனை இன்னவென்று நீ சொல்லி கூப்பிடு என்று சொல்லுகிறார். எப்படி கூப்பிடணுமா? சொல்லி கூப்பிடணும். அந்த இடத்துல போட்டிருக்கு, அவள் பிசாசினால் அகப்பட்டதை அவள் அவமானமாக நினைக்கல, நிந்தியாக நினைக்கல. அதையும் அவள் மெய்யாய் ஒற்றுக்கொண்டு, என்னுடைய மக தான், என்னுடைய மகள் இடத்துல பிசாசின் கிரியைகள் இருக்குது, அது கொடிய வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, அவளை என்ன பண்ணுங்க, சுகமாக்குங்க, அவள் மேல் இறங்குங்க என்று உடனே அந்த தருணத்தில் உடனே சொல்லி கூப்பிட்டாள். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கிறோம்? எல்லாருக்காக ஜெபிப்போம். கடைசியில் என் தேவைகள் என்னதென்று உமக்கு தெரியும். பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஜெபிப்போம், பிள்ளைங்களுக்காக ஜெபிப்போம், கணவருக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு காலத்தில் நல்லா எனக்காக நான் டைம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இந்த வேதத்தை படிக்கும்போது தான் கர்த்தர் என்னோடு பேசினார், நீ சொல்லி கூப்பிட வேண்டும். சில காரியங்களை வாய்களை திறந்து நம்ம கேட்கணும், சொல்லணும். என்ன பிரச்சனைன்றதை வேறு யார்கிட்டங்க சொல்ல முடியும்? அவர்கிட்ட மாத்திரம்தானே. ஹல்லேலூயா. அவரிடத்துல சொல்லி கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. அவள் சொல்லி கூப்பிட்ட போது கடைசியாக அவள் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அவள் சொல்லி கூப்பிட்டாள்? அவள் மேல், கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசம் பெரியதாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஜெபத்தை நம்ம மாற்ற வேண்டும். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் ஜெபிச்சிட்ருப்பீங்க, பல அவர்ஸ் கணக்காக நீங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிச்சிருப்பீங்க, மற்றவர்களுக்காக ஜெபிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் பிரச்சனையை டிரான்ஸ்பரண்ட்டாக கர்த்தர் முன்னாடி பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? இன்றைக்கி கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். உன்னுடைய பிரச்சனை என்னன்று உனக்கு தெரியும்,
கர்த்தருக்கு தெரியும். அதை மொழிவு மறைவின்றி கர்த்தர் சமூகத்தில் ஊற்றி நீ ஜெபிக்கும்போது நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சொல்லி ஜெபி. சுற்றி இது பண்ணிட்டு இருக்காத. நீ என்ன உனக்கு வேண்டும் என்பதை உன்னுடைய, ஏன்னா அவளுக்கு அந்த நேரத்தில் டைம் இல்லை. அவளுக்கு எந்த அளவுக்கு இருந்திருதுன்னா, அவள் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அவள் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. முதலாவதாக அவரிடத்துல வந்து சொல்லி கூப்பிடணும். ஹல்லேலூயா. சொல்லி கூப்பிடணும். இன்றைக்கி எவ்வளோ பேர் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். மேபி நீங்கள் பல ஹவர்ஸ் நீங்கள் ஜோம் பண்ணியிருக்கலாம், மற்றவங்களுக்காக என்னென்னோ சொல்லி ஜோம் பண்ணியிருக்கலாம். ஆனால் வாய்களை திறந்து பிசாசு உங்கள் காரியத்தை ஜெபிக்கவே விட மாட்டான். ஏதோ ஒரு திருப்தியாக்கிடுவான். மற்றவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ண உன் காரியத்தை கர்த்தர் பார்த்து பாருன்னு. ஆனால் கர்த்தர் என்னோடு பேசினார். என்னைக்கு நான் முட்டி போட்டு என் நிலவரத்தை உண்மையாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவருக்கு தெரியும் தான். ஆனால் நீங்கள் ஏன் பெறாமல் இருக்கிறீங்களா? நீங்கள் நீங்கள் இன்னும் கேட்காம இருக்கிறதுனால தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று யாக்கோபில் படிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம வாயை கட்டி போட்டுருவோம் பிசாசு. இந்த தான் எனக்கு வேணுன்றதை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நீ சொல்லி கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. நீ சொல்லி கூப்பிடு. உன்னுடைய வேதனை என்னவென்று சொல்லு. உன்னுடைய நிந்தையோடு இருக்கிற அந்த சூழ்நிலையை நீ அப்படியே என்ன பண்ணு, சொல்லு. அவமானமாக இருக்கிறது உண்மைதான், நீ இகழப்பட்டது உண்மைதான். அந்த காரியத்தை அப்படியே சொல்லி அவரை கூப்பிடு. இன்னைக்கு கூப்பிடுகிறோம், சொல்லி கூப்பிட வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம் 23. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி கூப்பிட்ட உடனே பதில் என்ன வரல, கிடைக்கல. இன்றைக்கி நம்ம உடனே நம்மக்கிட்ட டக்குன்னு மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு நம்மக்கிட்ட பேசினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் அதே பகுதியில் பார்க்கிறோம், அவள் சொல்லி மாத்திரம் கூப்பிடவில்லை, இரண்டாவதாக பின்தொடர்ந்து கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. பின்தொடர்ந்து கூப்பிட்டாள். இன்றைக்கி பல பேர் உங்கள் ஜெபங்கள் எல்லாம் முடக்கி போட்டு வச்சுருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ சந்திக்கிற சூழ்நிலை என்னதென்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நீ வாய்களை திறந்து நீ சொல்லி கூப்பிடு. நீ கூப்பிடும்போது சில காரியங்கள் தடைகளாய் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, காயங்கள் வரும்போது, அவரிடத்துல வரும்போது, சில செட்பேக்ஸ் வரும்போது நீ என்ன பண்ணாத, உன் ஜெபத்தை நிறுத்தி விடாதே, பின்தொடர்ந்து கூப்பிடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அவள் பின்தொடர்ந்து கூப்பிட்டா? அவள் வலி அவ்வளோ பெருசு, அவளுடைய வேதனை அவ்வளோ பெருசு. இன்றைக்கி நமக்கு ஒன்றுனா ஒன்று, நம்ம பிள்ளைங்க அந்த பாதையில் போகும்போது அது வேற. எப்படியாவது இந்த பிள்ளை சுகமாக்க மாட்டாளா, இந்த வேதனையை நீங்கி என் மக சந்தோஷமாக இருக்க மாட்டாளான்றது தான் அவளுடைய வேதனை, அவளுடைய ஒரே வாஞ்ச. அதனால தான் எப்படிப்பட்ட காரியமும் அவளை நிறுத்தவில்லை, பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஏன் பின்தொடர்ந்து கூப்பிட்டா தெரியுமா? இவர் ஒருத்தர் மாத்திரம்தான் எனக்கு விடுதலை தர முடியும் என்பதை அவள் முழு இருதயத்தில் அறிந்திருந்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில் வேதத்தை வச்சிருக்கிறது முக்கியம் இல்லை, வேதத்தை படிக்கிறது முக்கியமாக இல்லை, ஜெபிக்கிறது முக்கியம் இல்லை. அவர் தான் எனக்கு தீர்வு என்பது நீங்கள் அறிந்து கொண்டால் அவரை நம்ம விட்டு விடவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாளும் அந்த வழியில் போவதை பார்த்துட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். அந்த வழியில் அவரை நீ நம்பும்போது உனக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவர் உன்னை விட்டு விலகிறதில்லை. ஹல்லேலூயா. அந்த சோதனை எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும் தெரியுமா? டெஸ்ட்டு இருக்க தான் செய்யும். இது அவளுக்கு வந்த டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டில் சீஷர்களே என்ன சொல்கிறாங்க, அவளை இயேசுவை என்ன பண்ணாதீங்க,
தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, ஆனாலும் அவன் என்ன பண்ணுறா? பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இருந்த இடங்களில் கண்களை மூடி சொல்லுங்க, ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக அவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? சோதிக்கப்பட விட மாட்டார். முதலாவதாக அவள் சொல்லி கூப்பிட்டாள், பின்தொடர்ந்து கூப்பிட்டாள். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் காணாமல் போன ஆடுகளுக்காக தான் நான் என்ன பண்ணேன்? வந்தேன், அதனால் உனக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. சில நேரத்தில் கர்த்தர் பேசும்போது சுருக்குன்னு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? குத்தும், கரெக்டா? ஆனால் 25வது வசனம் படிங்க. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவரே என்று 2 இடத்துல சொல்கிறா. ஃபஸ்ட்டு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அடுத்தது 25வது வசனத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆமாம், எனக்கு தகுதி இல்லை, ஆனால் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கூப்பிட்டாளாம். இந்த வசனத்தில் இந்த பணிந்து கூப்பிட்டாள் என்பதை நான் கொஞ்சம் தியானிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசின ஒரு 4 வார்த்தை. பணிந்து அப்படின்னா என்னை தாழ்த்தி அவரை உயர்த்தி. சொல்லுங்க, என்னை தாழ்த்தி அவரை உயர்த்தி. இன்றைக்கி நம்ம பணிவோடு ஆராதிக்கிறோம், ஆனால் என்னை தாழ்த்துறோமா? நம்மளை தாழ்த்தும் போது தான் அவர் உயர்வார். ஹல்லேலூயா. நிறைவானது வரும்போது இந்த குறைவானது ஒளிந்து போகும். நான் சிறுகும் போது அவர் என்னவார்? அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல போட்டிருக்கு, பணிந்து தன்னை தாழ்த்தி அவரை உயர்த்தி. ஹல்லேலூயா. அந்த இடத்துல வந்து அவள் வந்து நினச்ச மாதிரி ஒரு ஏமாற்றத்தில் தான் இருந்தா. ஏன்னா ஒரு விடுதலை பார்க்கும்படி வரும்போது சொல்கிறாரு, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்கிறாரு, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல உடனே அது எப்படி என்கிட்ட அப்படி சொல்லலாம்? என்ன நியாயம் அது? எவ்வளோ பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? உங்கள் வஸ்திர தொங்கலை தொட்டு கூட என்ன பண்ணியிருக்காங்க? சுகத்தை பெற்றுக்கொண்டு போயிருக்கிறாங்க. அது எப்படி எனக்கு நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடலாம்? ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கிறோம், அவள் என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று அவரை பணிந்து கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவளுடைய பேச்சோ அவளுடைய வார்த்தையோ எங்கேயுமே அவள் காயப்பட்டது போல இல்லை. ஹல்லேலூயா. எந்த இடத்துலையும் அவள் வந்து ஐயோ டிசப்பாயிண்ட் ஆனது மாதிரி இல்லை, ஏமாற்றம் அடைந்தது போல இல்லை. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய தீர்வு, நான் தேடிக்கொண்டு இருக்கிற பதில் இவர்கிட்ட இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவளை தானே தாழ்த்தி அவரை உயர்த்துகிறாள். சொல்லுகிறாள், ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரேன்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் நீர் ஆண்டவர் இல்லை, எல்லோருக்கும் நீர் ஆண்டவராக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவள் சொல்கிறா, அவருக்கே சொல்கிறா, இஸ்ரவேலருக்கு காணாமல் போன இஸ்ரவேலர் ஆடுகளுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தை. அதனால தான் வேதத்தில் பார்க்கிறோம், யோவான் 3:16 பார்க்கிறோம், இந்த உலகத்தை மேல் அன்பு வைத்து. படிங்க. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி? இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. வெறும் இஸ்ரவேலர்கள் மாத்திரம் அல்ல, இவ்வுலகத்தை அன்பு கூர்ந்து அவருடைய ஒரே பேரான குமாரனை நாம் கெட்டு போகாதபடி, நாம் பிழைக்கும்படி அவர் நமக்காக தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கிறோம், அவள் எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அவள் மனம் சோர்ந்து போகலை, ஏமாற்றம் அடையலை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பணிவுள்ள ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வசனம். உடன் டக்குன்னு படிங்களா? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். பணிந்தவர்களின் ஆவியை அவர் என்ன பண்றாரா? உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். பிரச்சனைகளால் நம்ம மனம் குனிந்து போயிருக்கிறது, மனம் முறிந்து போயிருக்கிறது ஒன்று. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை அறிந்து நம்மளே தாழ்த்துகிறது வேற ஒன்று.
ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பணிவுள்ளவர்களின் ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் ஆகாபுன்னு ஒரு மனுஷன், ஒரு ராஜா இருந்தார். வேதத்தில் போட்டிருக்கு, அவரை போல ஒரு கொடிய, ஒரு துன்மார்க்கமாக வாழ்ந்த ஒரு ராஜாவை பார்க்கவே முடியாதான். ஆனால் அந்த ஆகாப், அந்த மனுஷன் தன்னை தாழ்த்தி கர்த்தர் சமூகத்தில் திரும்பும்போது, வேதத்தில் நம்ம படிக்கிறோம் 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 29 வசனம் படிங்களேன், கடைசி வசனம். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த வேதத்தில் அதே இதில் 25 படிங்க, 25. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகா. ஹல்லேலூயா. இந்த ஆகா பொல்லாப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்கிறதுக்கு விற்று போட்டப்பட்ட அந்த ஆகா தன்னை தாழ்த்தி கர்த்தர் சமூகத்தில் மனம் திரும்பும்போது அவனுக்கு நியமித்திருந்த அந்த பொல்லாப்பை கர்த்தர் செய்யாதபடி திருப்புகிறார். ஹல்லேலூயா. மனம் திரும்பும்போது அந்த பணிவுள்ள ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அது எலியாவை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எலியா என்னது? கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். இந்த மனுஷன் கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற நான் ஏன் சொல்கிறார் தெரியுமா? ராஜாவுடைய சந்ததியில் போய் நின்றுக்கிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எவ்வளோ தைரியம் இருக்கும்ல. ராஜாவுடைய ப்ரெசன்ஸில் போய் இருந்துட்டு அவர் சொல்கிறார். 17 அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஜெப அறையில் நீங்கள் உற்று போய் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஜெபிப்பார் தெரியுமா? போய் படிங்க அந்த வசனத்தை. 1:17 கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலிகா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த மனுஷன் இவ்வளோ தைரியமாக கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறேன் என்று சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 18 அதிகாரம் 42 வசனத்தில் பார்க்கிறோம். படிங்க. ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கடைசியில சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் முகம் தன் முழங்கால்களில் பட குனிந்து. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப கஷ்டம். ஆனால் இவ்வளோ வயதுள்ள இந்த மனுஷன் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் டெய்லி அவன் செஞ்சுருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தை படிக்கும்போது சொன்னது, என்றைக்கோ ஒரு நாள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் அனுதினம், அதனால தான் எலியாவோட ஜெப அறையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவர் அனுதினமும் செய்திருப்பார். அதனால தான் அவர் ராஜாவின் சமூகத்தில் நின்று சொல்ல முடியும், இஸ்ரவேலின் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நான் என்று சொல்லத்த முடியும். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன? என்றைக்கோ ஒரு நாள் விசேஷித்த மீட்டிங் வரும்போது பணிந்து கொள்கிறதில்லை, அனுதினமும் கர்த்தர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அவரை உயர்த்தி, சொல்லுங்கள், தன்னை தாழ்த்தி அவரை உயர்த்தி அவன் பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இந்த பெண்ணும் அதே தான் பண்ணாங்க. முதலாவது சொல்லி கூப்பிட்டாங்க, இரண்டாவதாக பின்தொடர்ந்து கூப்பிட்டார்கள், அடுத்தது மூன்றாவதாக பணிந்து கொண்டு கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. பணிந்து கொண்டு கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், நான் தகுதி இல்லை தான், ஆனால் நீர் ஆண்டவராய் இருக்கிறீங்க. இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, முழு ஜனங்களுக்கும், வானத்தின் பூமியின் கீழே இருக்கிற ஜனங்கள் அனைவருக்கும் நீர் ஆண்டவராய் இருக்கிறீங்க, ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கீங்க. உதவி செய்யணும்னா நீங்கள் ஒரு ஆளால் தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் என்பதை தன்னை தாழ்த்தி அவரை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவர் போய் அரண்மனையில் கர்த்தர் வைத்ததுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஆடுகளை மேய்க்கும் போதும் அவர் என்ன பண்ணார், அந்த சங்கீத பாடல்களை ஆராதிக்கிற அந்த ஆராதனை ஆவி அவருக்குள்ளே எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்தது. அந்த பணிவுள்ள ஆவி அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்ததுனால தான் அரண்மனைக்கு போகும்போது என்ன பண்ணலை, ஆராதனையை நிறுத்தலை.
ஆனால் அதே நேரத்தில் சவுலை பார்த்தீங்கன்னா அவன் வெறுங்கையாக தான் வரான். கர்த்தர் அவனை வேறு புது இருதயத்தை கொடுத்து தன் ஆவியை ஊற்றி புதிய மனுஷனை அவர் என்ன பண்ணுறாரு, மாற்றி அபிஷேகத்தை நிரப்புறாரு. ஆனால் நாட்கள் போக 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 அவன் கையில், அவனுடைய இருதயத்தில் துதி இல்லை, அவன் கையில் ஈட்டி தான் இருந்தது. எங்கே போனாலும் ஈட்டியில் தான் இருந்தான். அவனோட முடிவு என்ன தெரியுமா? அந்த ஈட்டியில் தான் அவனோட முடிவு இருந்தது. ஆனால் தாவீதோ அப்படி இல்லை. அவன் ராஜாவாக இருந்தாலும், அரண்மனையில் அவன் தான் கிங்காக இருந்தாலும், கர்த்தர் சமூகத்தில் ஹல்லேலூயா அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஒரு வசனம் இருக்குது, தாய் பால் மறந்த குழந்தையைப் போல என் ஆத்துமாவை, அந்த வசனத்தை படிங்களேன், ரொம்ப அழகான வசனம். பால் மறந்த குழந்தையை போல. சில நேரத்தில் நம்ம ஆத்துமா அடங்கவே அடங்காது. எனக்கு செய்யலை, ஏன் நடக்குது, எனக்கு ஏன் எனக்கு இப்படி ஒரு ஏமாற்றம் எதற்கு அப்படின்னு இந்த ஆத்துமா கலங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போது அந்த பால் மறந்த குழந்தையை போல நம்ம ஆத்துமாவை அடக்கி கர்த்தர் சமூகத்தில் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம தாழ்த்தும் போது அவர் உயர்வார். உங்கள் வாழ்க்கையில் அவர் உயர்வார். இன்னைக்கு வரைக்கும் தாவீதின் குமாரனே என்று கூப்பிடத்தக்க அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் அவனுக்குள்ளே இருந்த அந்த பணிவு தான். ஹல்லேலூயா. பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லுகிறது, நீ சொல்லி கூப்பிடு, நீ பின்தொடர்ந்து என்ன பண்ண கூப்பிடு, அடுத்ததாக நீ பணிந்து கூப்பிடு. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஏன் தெரியுமா மனுஷர்கள் முன்னாடி தலை குனிந்து பல விதமான அவமானம் நிந்தைய கடந்து போகிறோம்? நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்ம தலை குனியலை. அங்கே நம்ம தலை குனிஞ்சோன்னா மனுஷர்கள் முன்பாக நம்ம தலை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை நிமிர பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். இன்றைக்கி ஒருவேளை வெளியில் பார்க்குற சமுதாயத்தில் நீங்கள் நல்லா இருக்கலாம் பார்க்க, ஆனால் வீட்டுக்குள்ளே உங்களுடைய சொந்த பிள்ளைகளின் நிமித்தமே பல அவமானமும் நிந்தையுமான சூழல் நீங்கள் போகும்போது மறந்துடாதீங்க, உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் அவர் தான். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நீங்கள் பணிந்து அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி நடக்கும்போது ஹல்லேலூயா, உங்களை கொண்டு உங்களை நிமித்தம் உங்கள் சந்ததியை அவர் நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. தாயின் பால் மறந்த குழந்தையை போல, தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். ஹல்லேலூயா. அதுதான் பணிந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. அப்படி நீங்கள் பணிந்து கூப்பிடும்போது மனுஷர்கள் முன்பாக உங்களை தலை நிமிர பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை மாற்றி மாற்றி உங்களுக்கு சூழ்நிலைகள் எதிர்மறையாக வந்துட்டு இருக்குன்னா காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல நம்ம கர்த்தரை எங்கேயோ நம்ம கனவீனப்படுத்துகிறோம் என்று. நம்மை தாழ்த்த வேண்டிய இடத்துல நம்ம தாழ்த்தாதபடி இருந்தால் நம்ம கர்த்தரை கனப்படுத்துகிறது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை கனம் பண்ணும்போது 1 சாமுவேல் 2:30 என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் அசட்டை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் எப்பேற்பட்ட அவமானங்கள் வந்த போதும் அவள் பணிந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்ப்போம். அந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்தது படிங்க. 25 முடிஞ்சிச்சு. 26 படிங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஹல்லேலூயா. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி. அப்பனா என்ன சொல்ல வர்றாரு? இவ்வளோ நாய்க்குட்டின்னு சொல்ல வர்றாரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவள் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவனிடத்தில் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி பேசுகிறார், நீ அப்பத்திற்காக கர்த்தரிடத்தில் கூப்பிடாத,
அப்பா என்ற உறவோடு கூப்பிடு. நீ நான் இல்லை, நீ கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா, நீ தேவனுடைய பிள்ளை. அப்பத்திற்காக நீ கூப்பிடாத. அப்பா பிதாவே, என்னுடைய அப்பா, அந்த 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 ஸ்தானத்தில் நீ என்ன பண்ண கூப்பிடு. இன்றைக்கி நிறைய பேர் அப்பத்திற்காக என்ன பண்ணுறாங்க, உலகப்புறமான நன்மைகளுக்காக, அந்த ஆகாரத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அவரை தேடுறோம், அவருக்காக என்ன பண்ணுறோம், காரியங்களை செய்கிறோம். அப்படி செய்யும்போது நம்மளுடைய பலன் எங்கே, பூமியிலே முடிஞ்சிருச்சு. அதனால்தான் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இந்த இடத்துல அழகாக போட்டிருக்கு. அதற்கு அவள் என்ன சொல்கிறாளாம், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. எனக்கு இந்த வேதத்தில் நான் தியானித்தது, அவள் எப்படி இயேசுவை பார்த்தாள் என்பதை தான் நான் ஒவ்வொரு வசனத்துலையும் பார்த்துட்டே வந்தேன். ஃபஸ்ட்டு ஆண்டவரேன்னு சொல்கிறா, அடுத்தது அவள் சொல்லுகிறது எப்படி அவள் தாழ்த்துறா தெரியுமா, நீர் எஜமான் என்று சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. நீர் எஜமானுடைய மேஜையிலிருந்து நீங்கள் அப்போத்தை போடலனாலும் அந்த துணிக்கை கூட என்னது எனக்கு போதும், அந்த துணிக்கை இருந்தாலும் போதும். இன்றைக்கி கர்த்தருடைய வசனத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம், அசட்டை பண்ணுறோமா, அந்த துணிக்கை வரும்போது கூடயும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை உதாசீனப்படுத்துகிறோம். அந்த இடத்துல பார்க்குறோம், நீங்கள் துணிக்கை போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அது போதுமே. அந்த நாய்க்குட்டிகள் அதுக்கு இந்த துணிக்கைகள் தின்னுமே என்று சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. அதை பார்த்து அவளுக்கு பிரதியுத்தரமாக, அதுக்கு மேலே அவர் எதுவுமே பேசலை. உடனே சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பத்திற்காக நீங்கள் போராடி பூமிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் மேபி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அப்பத்துக்காக அல்ல, நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்து நீ அப்பா என்று நீ கூப்பிடு, அப்பா என்று கூப்பிடு. உன்னை பிள்ளையா நீ. ஹல்லேலூயா. நீங்கள் புத்திரர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் புத்திரர்கள்னா நீங்கள் யார், சுதந்திரர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு சம்பாதித்த எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி கேளுங்க, அப்பா நான் சொல்லி கூப்பிடுவேன், நான் பின்தொடர்ந்து கூப்பிடுவேன், பணிந்து கொள்ளுவேன், பணிந்து கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. பணிந்து உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அடுத்தது கடைசியாக அவள் விசுவாசத்தோடு கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா, இருதயத்துக்குள்ள விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல, ஸ்ரீயே உன் கண்ணீர் ரொம்ப பெரியது, உன்னுடைய போராட்டம் ரொம்ப பெரியதுன்னு சொல்லலை. என்ன போட்டிருக்கு, உன் விசுவாசம் பெரியது. இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற பாதையை நீங்கள் மிகப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால். ஹல்லேலூயா. அந்நேரமே நீங்கள் எந்த பிரச்சனையை வீட்டில் வச்சுட்டு கர்த்தரை தேடி முதலாவது பாயிண்ட் அவரிடத்துல வந்தீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு சுகத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவள் வீடு திரும்பினதுக்கு அப்புறம் அவள் சுகம் அடையலை, அவள் சொன்ன உடனே அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா.